வணக்கம் நண்பர்களே. இன்று திருக்குறள் நறுக்குரை அதிகாரம் 13 அடக்கமுடைமை. உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், பெரியகுளம் அரசு உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரூரில் உய்த்துவிடும். அடக்கம் நன்மையாகும், அடங்காமை தீமையில் முடிந்துவிடும். காக்க பொருள அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கே. ஆக்கம் அழித்து உயர்வது அடக்கம். தெரிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். நன்கறிந்தவன் அடக்கம் சிறப்பு பெறும். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம், மலையினும் மான பெரிது. கொள்கையாளன் அடக்கம் மலையினும் பெரிது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செல்வரின் பணிவுடைமை சிறப்பு. ஒருமையில் ஆமை போல் ஐந்திடக்கல் ஆற்றின், எழுமையும் ஏமா புடைத்து. ஐம்புலன்களை அடக்குதல் ஒருவருக்கு எழுபிறப்பிலும் அரணாகும். யாகாவார் ஆயினும் நாகாக்க, காவாக்கால் சோகப்பர் சொல்லிற்குப்பட்டு. துன்பம் துயரம் வரும் பயனற்ற சொல்களால். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். ஒரு சொல் தீதானாலும் பயனில்லை. தீயினார் சுட்டப்பொன் உள்ளாறு மாறாதே, நாவினார் சுட்டவடு. தீப்புண் ஆறிவிடும், ஆறாது சொல்லால் சுட்டப்புண். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அடக்கத்தனிடம் அறம் வாழும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.